ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கணும். இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக லிசன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆட்டிடியூடை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கொஷின் உங்ககிட்ட கேட்குறேன். வாட் டு யூ திங்க் அபவுட் யுவர் ஸ்கூல்? உங்கள் ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்டில் ஒரு ஆன்சர் வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஆன்சர் வந்து மேபி இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு சிலர் சொல்லலாம் ஸ்கூலில் என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு கூட. ஸோ இன்னும் வேறு ஆன்சர்ஸ் கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த கொஷினையும் இந்த ஆன்சரையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டிடியூட்னா என்னன்றதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே. ஸோ ஏன் இந்த கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃபர் ஆகுது? ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஒரே விஷயந்தான். ஆனால் 2 பேருக்கு அந்த விஷயம் வெவ்வேறு விதத்தில் வந்து வெவ்வேறு பார்வையாக பார்க்குறாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா இண்டிவிஜுவல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவல் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் பர்சன், பிளேஸ் ஆர் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மைண்ட் செட் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டை தான் வந்து நம்ம ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதை தான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அந்த கொஷினை வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அப்படின்றது. ஸோ ஆட்டிடியூடுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் இஸ் த சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அன் இண்டிவிஜுவல் மைண்ட் செட் ஃபார்ம்டு த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லேர்னிங். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வளர வளர நமக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸஸ், நமக்கு ஏற்படுற அந்த லேர்னிங், புரிதல், கற்றல், இதனால் நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட் உருவாகும், ஒரு சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகும். அதுதான் வந்து ஆட்டிடியூட். ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த ஆட்டிடியூட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து பல காரணிகள் சேர்ந்தது. ஒரு வேல்யூஸ், ஒரு சொசைட்டியில் என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நம்பிக்கைகள், என்ன நம்பிக்கை இருக்குது, இல்லை என்ன ஐடியாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஸோ இதுதான் பிலீஃப். ஸோ அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் இதாக வந்து பிரிகிறாங்க. ஸோ அது அவங்களோட மைண்ட் செட். கடவுள் இருக்கார் இல்லைன்ற டிபேட்டுக்கே நான் வரல. பட் ஆனால் அவங்களோட நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஆட்டிடியூடை ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த ஆட்டிடியூட் வெளிப்படும். அவங்களோட கடவுள் நம்பிக்கை இருக்கிறத வச்சு தான் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் இருக்கும். ஸோ அதனால தான் ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆட்டிடியூடை பற்றி ஒரு சில தவறான கருத்துக்கள் இருக்குது. என்னென்னா ஆட்டிடியூட் அப்படின்னா ஆட்டிடியூடை காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஆட்டிடியூட் அப்படின்னாலே பேட் அப்படின்னு அர்த்தமா? இல்லை ஒரு பேட் பர்சன், ஒரு ரிபல்லியஸ் நேச்சர், ஒரு புரட்சி மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, இதுதான் ஆட்டிடியூடா? இல்லை ஒரு திமிராக இருக்கிறது ஆட்டிடியூடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிடியூட் அப்படின்றது அப்படி கிடையாதுங்க. ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நம்மளோட சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் தான். ஆனால் பொதுவாக வந்து ஆட்டிடியூடு அப்படின்றத இந்த வார்த்தைக்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் நிறைய நேரங்களில். ஸோ அப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது இருக்கா? 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஆட்டிடியூட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு சில கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் இல்லை கல்ச்சரை விடுங்க, பொதுவாகவே வேர்ல்டு வைடாகவே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வீகன் ஃபுட் கல்ச்சர் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதில் எதுவுமே வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட லேர்னிங்கை பொறுத்து, அவங்கவுங்களோட அந்த ஒரு திங்கிங் ஐடியாலஜியை பொறுத்து, அவங்க பார்க்குற பார்வையை பொறுத்து அவங்களுக்கு வந்து எது சரின்னு படுதோ அதுதான் வந்து ஆட்டிடியூட். மற்றபடி வந்து நம்மளால் அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இல்லை நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றத நம்மளால் பிரிக்க முடியாது. ஓகே. இப்போ ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக மனிதனை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிரிச்சாகணும். எது பாசிட்டிவ், எது குட்டு, எது பேடு அப்படின்றது. எப்போ அதை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பயாலஜிக்கல் ப்ராசஸ். நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னும்போது செல்ஃப் கன்சர்வேஷன், செல்ஃப் ப்ரிசர்வேஷனுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து சில விஷயங்களை செய்வோம். ஸோ அது வந்து குட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தவிர்ப்போம். அதை வந்து பேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூசைடு வந்து பேட் ஆட்டிடியூட். அப்போ லிவிங் இஸ் அ குட் ஆட்டிடியூட் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சில சோஷியல் நார்ம்ஸ் சமுதாயத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள், சில மதங்களால் ஏற்படுற இந்த ஹோலி ஸ்கிரிப்ட்ஸு, எழுத்துக்கள் எழுதி வச்சது, நம்ம முன்னோர்களால் எழுதப்பட்டது, இது வந்து என்ன சொல்லுதுன்னா எது குட்டு எது பேடு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கு. பட் ஸ்டில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனையும் கூட. இது வரைக்கும் நம்மளால் வந்து எது குட்டு எது பேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் குட்டுன்னா இன்னொரு கல்ச்சரில் அது பேடாக இருக்கும். ஈவன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கல்ச்சர்லேயே எது நல்ல இது நம்ம என்ன எது நல்லது அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோமோ அதையே வந்து கெட்டதுன்னு தான் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிறோம். ஒரு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா வந்து 2-3 மனைவிகளை வந்து திருமணம் பண்ணுறதோ இல்லைன்னா பொதுவான பிரஜைகளே 2-3 திருமணங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பேட் ஆட்டிடியூட் கிடையாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கிற இந்த நிலவரப்படி, சமுதாய சூழல் படி 2 திருமணம் 3 திருமணம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பேட் ஆட்டிடியூடாக பார்க்கப்படுது, ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நிறைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் காரணிகளால் வந்து உருவாக்கப்படுறது தான் இந்த ஆட்டிடியூட். இப்போ அடுத்த ஒரு கொஷின் வரும் நமக்கு, நான் இந்த ஆட்டிடியூடை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட கான்சியஸ் எஃபோர்ட்னாலேயே நம்மளால் வந்து இந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அதுக்கு என்னென்னா நம்மளோட ஃபீலிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத இதை சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனால் பல தடவை வந்து பல நேரங்களில் வந்து நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா நம்மளோட கண் முன்னாடியே ஒரு பெரிய ஷாக்கிங் ஈவெண்ட்டை பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு வந்து பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஆட்டிடியூட் லைட்டாக சேஞ்ச் ஆகும். காரு, இந்த டிராஃபிக்கு இதை பற்றினா வந்து கொஞ்சம் ஒரு ஃபியர் வந்து நமக்கு வரும். இதுதான் வந்து ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து 90% வந்து நமக்கு தெரியாமலே தான் நம்மளோட ஆட்டிடியூட் வந்து ஷேப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் எந்த சொசைட்டியில் இருக்கீங்களோ, எந்த கல்ச்சரில் இருக்கீங்களோ, அந்த கல்ச்சரில் சர்வைவ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எது ரைட் ஆட்டிடியூடோ அதை நீங்கள் பொசஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கொஞ்சம் ஒரு இதாகவே சொல்கிறேனே, இப்போ ஒரு கல்ச்சரில் வந்து யாருமே ட்ரெஸ்ஸு போடல அப்படின்னா வந்து அப்போ அந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்கப்படுற ஒரு நபராக தான் இருப்பீங்க. இப்போ நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே க்ளோத்திங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த க்ளோத்திங் இருக்கும்போது ட்ரெஸ்ஸு எல்லாருமே போட்டிருக்கும்போது நீங்கள் ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட் ஆட்டிடியூட். ஸோ அப்போ அந்த கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைட் ஆட்டிடியூடை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும். அதுவும் சோஷியல் நார்ம்ஸை பொறுத்து தான். ஓகே, அண்டு ஒரு சின்ன அசைன்மெண்ட்டும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பரை எடுத்து உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிக்கும், எந்தெந்த விஷயம் பிடிக்காது, நீங்கள் ஒருத்தரை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் காரை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மோட்டர் பைக்கை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு பிளேஸு, பர்சன் இல்லைன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த ஷீட் ஃபில் ஆகிற வரைக்கும் எழுதுங்க. ஸோ உங்களுக்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் அதை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக வச்சுருக்கோம் அப்படின்றத, எதை வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடாக வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம உங்களுக்கு புரியும். பொதுவாகவே ஆட்டிடியூட் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, that's all for today and thank you. I'll see you in next video. Bye.